أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سلام عليه يوم ولد ويوم يموت ويوم يبعث حيا. صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: أكثروا ذكر الموت هادم اللذات. صدق الصادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நல்லவர்களின் குடும்பத்தவர்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாவாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லம் வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடக்கவும், அவன் எச்சரித்ததில் தவிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு, இது வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் குழுமிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தின் வளர்ச்சிக்காக உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் வாழ்கின்ற இந்த இந்திய தேசத்திலும் உலகளாவிய அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடு வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விசாலமாக்கி தருவானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வாரத்தில் நமது மஹல்லாவில் மரணத்தினுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தடுத்த மரணங்கள் நம் கண்களுக்கு முன்னால் நம்மோடு உறவாடியவர்கள், நாம் அன்பு செலுத்தியவர்கள், நம்மோடு பழகியவர்கள், கடந்த வெள்ளியன்று ஹயாத்தோடு இருந்தவர்கள், இந்த வெள்ளியில் அவர்கள் ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லக்கூடிய கபருடைய திரைமறைவான வாழ்வில் அவர்கள் சேர்ந்து விட்டார்கள். நாம் கடுமையான இழப்புகளை, உறவுகளை மரணத்தால் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் மரணத்தை குறித்து என்ன சொல்கிறது, அது தரும் பாடங்கள் நமக்கு என்ன என்பதை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். எல்லா நிலைகளிலும்
மரணத்தை குறித்து உண்டான சிந்தனை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய புஜத்தில் கை வைத்து பிடித்தார்கள். பிடித்துவிட்டு பெருமானார் சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீல். இந்த உலகத்தில் வழிபோக்கர்களை போன்று நீங்கள் வாழுங்கள். சற்று நேரம் களைப்பாறக்கூடியவர்கள் பிரயாணியை போன்று நீங்கள் வாழுங்கள். எண்ணி பார்க்க வேண்டும். இந்த வார்த்தையில் மிக ஆழமான பொருளுடைய வார்த்தையை அன்னலம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்திருக்கிறார்கள். இந்த உம்மத்மார்களுக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி. இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, ஒவ்வொரு மூமின்களுக்கும் சொந்தமானது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நிலையானதாக கருதிவிட வேண்டாம், நீடித்ததாக நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். இந்த வார்த்தை தரக்கூடிய முதல் செய்தி அது. நிலையானது, நிரந்தரமானது, நீடித்தது என்ற பொருளில் இந்த உலகத்தை குறித்து உண்டான சிந்தனை உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டாம். பிறப்பை குறித்து வரிசைப்படுத்தி நாம் சொல்வதுண்டு. உங்களுடைய குடும்பத்தில் உங்களோடு பிறந்த சகோதர சகோதரிகள் எத்தனை நபர்கள் என்று ஒருவரிடத்தில் கேட்டால் வரிசைப்படுத்தி இவர்கள் முதலானவர், அடுத்து இவர்கள், அடுத்து இவர்கள் என்று நாம் வரிசைப்படுத்தி நாம் சொல்லுவோம். வயதை கேட்டால் நம்மால் சொல்ல முடியும். முதலில் பிறந்த சகோதரனுடைய வயது இப்பொழுது எத்தனை நம்மால் சொல்ல முடியும். அடுத்து உள்ள சகோதரன், அடுத்து உள்ள சகோதரி, அடுத்து நம்முடைய வயது, நம்மை அடுத்து உள்ளவர்கள், இவர்களுடைய வயதுகளை எல்லாம் கூட நம்மால் சொல்லிவிட முடியும். வரிசைப்படுத்தி சொல்லுவோம். மூத்தவங்க இவங்க, அடுத்து உள்ளவங்க இவங்க, அடுத்து இவங்க. அப்படி உலகத்தில் பிறந்ததினுடைய முதலாம் அவர், இரண்டாம் அவர், மூன்றாம் அவர் என்கின்ற வரிசை கணக்கை நம்மால் சொல்ல முடியும். அதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் இறப்பினுடைய வகையில், எண்ணிக்கையில் யார் நம்மில் முந்தியவர்கள் என்ற சொல்லை நம்மால் சொல்லவே முடியாது. என் குடும்பத்தில் எனக்கு மூத்தவர்கள் 2 சகோதரர்கள், ஒரு சகோதரி என்று நான் சொல்ல முடியும். ஆனால் மரணத்தால் யார் முந்தியவர்கள் என்று என்னால் சொல்ல முடியுமா என்றால் ஒருபோதும் முடியாது. பிறப்பதில் வேண்டுமானால் பிறப்பால் நம்மை சார்ந்தவர்களை நாம் அறிந்திருக்கலாம். நம்மை விட வயதில் மூத்தவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்க முடியும், அறிந்திருக்கிறோம். இறப்பால் யார் மூத்தவர்கள், முந்தக்கூடியவர்கள் என்பதை ஒருபோதும் அறிய முடியாது. அல்லாஹ் மறைத்தே வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தை, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு சொன்ன இந்த வார்த்தை, இந்த உலகத்தில் பிரயாணியை போன்று, வழிபோக்கர்களை போன்று நீங்கள் வாழுங்கள் என்கின்ற வார்த்தை நமக்கு சொல்லித் தருகின்ற செய்தி. எப்பொழுது வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும் மரணம் என்பது ஏற்பட்டுவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தை ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாம் சொல்லுகிற செய்தி, பிறப்பதை நாம் அறிந்திருக்கிறோம், நாம் பிறந்ததை விளங்கி இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறப்பு என்பது ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் அழுத்தமாக
உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை மார்க்கம் பல்வேறு கட்டங்களில் நமக்காக சொல்லித் தருகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தைக்கு பின்னால் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, இதா அம்சைத ஃபலா தன்ததிரி ஸபாஹ், மாலையில் ஆகிவிட்டால் காலையை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். என்னுடைய மரணம் இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் நிகழும் சொல்ல முடியுமா என்றால் முடியாது. உலகத்தில் அறியப்பட்ட ஒருவர், பிரபலமாக எல்லாராலும் அறியப்பட்டவர், மருத்துவர்கள் நிறைய நபர்கள் இருந்தார்கள். உண்ணக்கூடிய உணவுகள் எல்லாம் பரிசோதித்துத்தான் கொடுக்கப்படும். ஆனால் அவருடைய ஆயுளை 50க்கும் 60க்கும் இடைப்பட்டதாக இறைவன் நிர்ணயித்திருந்தான். அதற்கு மேல்படி ஒரு வினாடி கூட எந்த மருத்துவராலும் எந்த உணவை சோதித்து கொடுத்தார்களோ அந்த உணவின் மூலமாகவும், எந்த ஆடைகளில் பரிசோதிக்கப்பட்டு அவருக்கு அறிவிக்கப்பட்டதோ அந்த ஆடைகள் மூலமாகவும் இந்த உலகத்தில் உண்டான எதை கொண்டும் அவர்களால் ஒரு வினாடி கூட அதிகப்படுத்த முடியவில்லை என்பதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அருமையானவர்களே, இங்கு மரணத்தை குறித்து எனக்கு இன்னும் சில ஆண்டுகள் இந்த உலகத்தில் நான் வாழ்வேன் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்குமையானால் இந்த வார்த்தை நமக்கான பாடமாக இருக்கிறது. இதா அம்சைத ஃபலா தன்ததிரி ஸபாஹ், நீங்கள் மாலையில் ஆகிவிட்டால் காலை எதிர்பார்க்காதீர்கள். என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், எது வேண்டுமானாலும் நிகழலாம். வைதா அஸ்பஹத ஃபலா தன்ததிரி மஸா, நீங்கள் காலையில் ஆகிவிட்டால் மாலையில் எதிர்பார்க்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை மாலை வரை இருக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். வஹுது மின் சிஹத்திக லிமரதிக, நோய்க்கு முன்னால், பிணி ஏற்படுவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். நல்ல காரியம் செய்யணும், அதுக்கு ஒரு வயசு இருக்கு. தர்மம் செய்யணும், தொழுக வரணும், ஜகாத்துகள் கொடுக்கணும், சமூகத்தினுடைய பணிகளை செய்யணும், உறவுகளை அனுசரித்து வாழணும். இவைகளெல்லாம் நீண்ட பட்டியலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நமக்காக இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. ஆனால் அதற்கான ஒரு வரைமுறையை, வயதை நாம் முன்னிறுத்தி சொல்கிறோம். காலங்கள் இன்னும் இருக்கிறது. ஹஜ்ஜி செய்ய போங்கள, இன்னும் அதுக்கு வயசு இருக்குது. சொல்லக்கூடியவர்கள் இப்படியும் உண்டு நம்மில். தொழுகைக்கு வாருங்கள், அதற்காக இன்னும் நேரம் இருக்கிறது. அருமையானவர்களே, எந்த நேரத்தில் எந்த நாளில் நம்மை முன்னிறுத்தி நமக்காக துஆ செய்வதற்காக வேண்டி தொழுக வைக்கப்படும் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம், நம்மால் புரியாமல் இருக்கிறோம். நாம் உணர்ந்து கொள்ளவே முடியாது, நம்மால் அதை நிர்ணயித்து சொல்லவும் முடியாது. இங்கு ஹதீஸில் சொல்லுகிறார்கள், நோய்க்கு முன்னால் ஆரோக்கியத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒமின் ஹயாத்திக லிமௌத்திக, உங்களுடைய மரணத்திற்கு முன்னால் ஜீவியத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். மரணத்திற்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்துங்கள். ஏனென்றால் இந்த வாழ்க்கை தான் நம்முடைய கபருடைய வாழ்க்கையையும் அதை அடுத்து வரக்கூடிய மறுமையினுடைய வாழ்க்கையில் நமக்கான கீழேற்றத்தை தரக்கூடியது. சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய அருளோடு சொர்க்கம் கொண்டு சேர்க்கக்கூடியது, அல்லது நரகத்தில் கொண்டு தள்ளக்கூடியது. அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, மரணத்தை குறித்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, அக்ஸிரு திக்ரல் மௌத், மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்றார்கள். ஹாதிமுல் லல்லாத், இன்பங்களை எல்லாம் அழித்து விடக்கூடிய, உடைத்து விடக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது, ஆரோக்கியம் இருக்கின்ற பொழுது இன்பங்களை மனிதனால் அனுபவித்துக் கொள்ள முடியும், நல்ல உணவுகளை புசிக்க முடியும், நல்ல ஆடைகள் அணிய முடியும்,
உயர்ந்த வசதியான இல்லங்களில் வாகனத்தில் பயணிக்க தங்குவதற்கு எல்லா மனிதர்களால் முடியும். ஆனால் அவர்களுடைய மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்களுக்கான வாழ்விடம் என்பது வேறு, அவர்களுக்கான உடை என்பது வேறு. எதையும் அவர்கள் இந்த உலகம் சார்ந்த இன்பங்களை அனுபவிக்க முடியாது. அண்ணல் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ரல் மௌத், மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். நம்மை சுற்றிலும் மரணங்கள் நிகழ்கிறது. நம் உறவில் உள்ளவர்கள், நம்மோடு உறவாடியவர்கள் அவர்கள் மரணம் அடைவார்கள் என்ற கனவில் கூட நாம் கண்டிருக்க மாட்டோம், கற்பனையில் கூட நாம் செய்திருக்க மாட்டோம். ஆனால் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு உலகத்தில் நாம் அவர்களை பிரிந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மரணங்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரே ஒரு செய்தி, எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் என்பது நம்மை வந்தடைந்து விடும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரும், எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரும். அதனால் மூமின்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த ஜீவியத்தை இறைவனை பயந்து வாழக்கூடிய, இறைவனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்குரிய ஒரு வாய்ப்பாக நாம் எடுத்துக்கொள்ளணும். ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தோழரோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. தோழரிடத்தில் இவர்கள் இமாம் அவங்க கேட்டாங்க, இந்த ஜனாசா இவருக்கு ரூஹ் மீண்டும் கொடுக்கப்பட்டால் அவர் எப்படி இருப்பார்? தோழர் சொன்னார், எல்லா அமல்களையும் செய்வார்கள். தொழுகை, நோன்பு, குர்ஆன் ஓதுதல், ஜகாத், உறவுகளை அனுசரிக்குதல், சமூகத்தினுடைய பணி, எல்லா வகையான சுன்னத்துக்களை பின்பற்றுதல், இப்படி எல்லாவற்றையும் அவர் செய்வார். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கேட்டுக்கொண்டு கடைசியில் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அல்லாஹ் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரூஹ் கொடுக்கப்பட்டால் இந்த மனிதர் எவைகளையெல்லாம் செய்வார் என்று நீ பட்டியலிட்டாயோ அவைகளையெல்லாம் செய்வதற்கான வாய்ப்பாக அல்லாஹ் இன்னும் உனக்கும் எனக்குமான ரூஹை, இந்த உலகத்தினுடைய ஜீவியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றார்கள். நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய வார்த்தை. நம்மை விட வயதில் சிறியவர்கள் ஆலமுல் பர்ஸகில் கபருடைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் இன்னும் நம்மை வாழ வைத்திருக்கிறான் என்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் நிகழும். அந்த மரணத்திற்கான சிறந்த நிலையை, வாழ்வை, மறுமைக்கான வாழ்வை நீங்கள் இந்த உலகத்திலே தேர்வாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். கவியானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் 3 வகையான கட்டங்கள் இருக்கிறது, ஆபத்தான நிலைகள். மனிதன் பிறக்கின்ற பொழுது மனிதனுடைய இறப்பினுடைய நேரம், 3வது மனிதன் மறுமையில் எழுப்பப்படக்கூடிய நேரம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்கள் எல்லோருக்கும் இந்த 3 நிலைகளையும் அல்லாஹ் சிறந்ததாகவே அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருந்தார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயது முதிர்ந்த நேரத்தில் அவர்களுக்கான ஒரு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். குர்ஆனில் சூரத்துல் மரியமில் அல்லாஹ் பேசுகிறான். அவர்களுக்கு கொடுத்த அந்த குழந்தையினுடைய விஷயத்தை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் வஸலாமுன் அலைஹி யௌம உரித வ யௌம யமூது வ யௌம யுபஅஸு ஹய்யா. யஹ்யா அவர்கள் பிறக்கின்ற அந்த நாளிலும் மரணமாகக்கூடிய அந்த நாளிலும், நாளை மறுமையில் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய அந்த நாளிலும், எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலும் அவர் சாந்தி நிம்மதியாக, அவர்கள் சலாமத்தாக இருப்பார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். சாந்தியோடு சலாமத்தான முறையில் இருப்பார், அவர் மீது சாந்தி நிலவும் என்று அல்லாஹ் சொல்கிறார், வாக்களிக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த 3 கட்டங்கள் என்பது ஆபத்தானது என்பதை அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடுவார்கள். பிறப்பினுடைய நேரம்,
இறப்பினுடைய தருணம், இறந்த பின் நாளை மறுமையில் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய அந்த நேரம், இந்த மூன்றும் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள் மட்டும்தான் இங்கு அச்சமற்று இருப்பார்கள், நிம்மதியாக இருப்பார்கள் என்பதையும் அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, உலகம் சார்ந்த விஷயங்களில் நாம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்து நமக்கான முன்னுதாரணமாக, பாடமாக, படிப்பினைகளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு 7 விதமான செய்திகளை சொல்கிறார்கள். மனிதனுடைய நிலையில் ஆச்சரியப்பட வேண்டிய 7 செய்திகள். அதில் முதலாவது, மரணம் நிச்சயிக்கப்பட்டது. மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டது. ஏதோ ஒரு கோணத்தில், ஏதோ ஒரு நாளில், ஏதோ ஒரு இடத்தில் நாம் மரணமாகவும் என்பது எல்லோரும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதுல உறுதியா இருக்கும். மரணமே இல்லை எனக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நாளில் நமக்கான மரணம் என்பது இருக்கிறது என்பதை எல்லோரும் நாம் உறுதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மரணம் நிச்சயிக்கப்பட்டது என்பதை அறிந்த மனிதன் தன் கடமைகளை செய்யாமல் அவன் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் சிரித்துக் கொண்டு இருப்பது ஆச்சரியம் அளிக்கிறது என்கிறார்கள். கடமைகளை செய்யாமல் மரணம் இருக்கிறது என்பதையும் புரிந்திருக்கிறார். ஆனால் கடமைகளை செய்யவில்லை. கடமைகளை செய்யாது இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் மூழ்கி சிரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். அடுத்து, ஒரு நாளில் இவ்வுலகம் அழிந்தே போகும் என்பதை அறிந்த மனிதன் உலகத்தின் மீது முழுமையாக மோகம் கொண்டு உலகம் சார்ந்த நிலைகளில் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக சாய்ந்த நிலையில் ஆக்கிக் கொள்கிறான். இந்த மனிதனை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் என்றார்கள். உலகம் என்பது அது நிரந்தரமானதல்ல, அழிவுக்கு உரியது. ஒரு நாள் குல்லுமன் அலைஹா ஃபான், அனைத்தும் அழிந்துவிடும், அழிக்கப்படும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் அழிக்கப்பட்டு விடும். இதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தினுடைய மோகங்களில் நாம் மூழ்குவதை இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மனிதனுடைய விஷயத்தில் இது ஆச்சரியமாக இருக்கிறது. மூன்றாவது, எந்த ஒன்றும் அல்லாஹ் நிர்ணயித்தபடி நடக்கும் என்பதை அறிந்த மனிதன், எல்லாமே அல்லாஹ் எதை நிர்ணயித்திருக்கிறானோ அதுதான் நமக்கு கிடைக்கும், எல்லாம் அல்லாஹ் நிர்ணயித்தபடிதான் நடக்கும் என்பதை அறிந்த மனிதன் தன்னுடைய விஷயத்தில் கை நழுவி செல்லக்கூடியதை எண்ணி கவலைப்படுவதை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் என்றார். நம்முடைய கவலைகள் எல்லாம் உலகத்தில் கடந்த காலங்களில் இதை இழந்து விட்டேன், இதை இழந்து விட்டேன், இந்த முயற்சி வீணாகிவிட்டது, இந்த லாபம் கிடைக்காமல் போய்விட்டது என்று நாம் கவலைப்படுகிறோம். இமாம் சாதி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இறைவன் நிர்ணயித்ததுதான் தனக்கு கிடைக்கும் என்பதை புரிந்த மனிதன் தன்னுடைய விஷயத்தில் வாழ்க்கையில் கை நழுவி சென்றதை எண்ணி கவலைப்படுவது ஆச்சரியமாக இருக்கிறது. நாலாவது சொல்கிறார்கள், மறுமைக்கான தீர்வு இவ்வுலகில் இருக்கிறது என்பதை அறிந்த மனிதன், மறுமைக்கான தீர்வு இவ்வுலகில் இருக்கிறது என்பதை அறிந்த மனிதன் அதனை பற்றி அக்கறையின்றி உலகத்தில் வாழ்வது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு மூமின்களுக்கும் இந்த உலகத்தில் நாளை மறுமைக்கான தீர்வு, இங்கே இறைவனுடைய கடமைகளை இறைவனை பயந்து சரியாக நாம் நிறைவேற்றினால் நாளை மறுமையில் நமக்கு ஈடேற்றம் இருக்கிறது. இறைவன் சொன்ன கட்டளைகளை புறக்கணித்து பாவங்களை செய்து ஒருவர் வாழ்வாரையானால் அவருக்கு நாளை நரகம் இருக்கிறது. இந்த உலகம் தான் ஒரு மனிதனுடைய சொர்க்கத்திற்கும் நரகத்திற்குமான காரணமாக தீர்வாக இருக்கிறது. இமாம் சாதி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மறுமைக்கான தீர்வாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை குறித்து அறிந்திருக்கக்கூடிய மனிதன் அது சார்ந்த விஷயங்களில் அக்கறையின்றி வாழ்வது ஆச்சரியத்தை தருகிறது என்கிறார்கள். ஐந்தாவது, நரக நெருப்பின் வேதனையை பற்றி அறிந்த மனிதன் அதனை குறித்து சிந்திக்காமல் தொடர்ந்து பாவத்தில் மூழ்குவது ஆச்சரியத்தை தருகிறது என்கிறார்கள். நரகத்தினுடைய வேதனை, நரக நெருப்பினுடைய வேதனை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், ஹதீசுகளில் கேள்விப்பட்டிருக்கிறோம். நரகத்தினுடைய நெருப்பில் ஒரு சிறிய, மிக துல்லியமான சிறிய அளவில், ஒரு அணு அளவு இந்த உலகத்தில் அது விழுவையானால் உலகத்தில் உள்ள ஒரு புற்பூண்டுகளும் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லக்கூடிய அளவில் நரகத்தினுடைய அந்த நெருப்பினுடைய வேதனை, அதனுடைய அழுத்தம் மிக அதிகமானது.
அந்த நரகத்தினுடைய நெருப்பினுடைய வேதனையை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இமாம் சாதி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நரகத்தினுடைய வேதனை, நெருப்பின் வேதனையை அறிந்த மனிதனோ பாவத்தில், உலகத்தில் பாவத்தில் மூழ்குவது ஆச்சரியத்தை தருகிறது என்கிறார்கள். ஆறாவது, அல்லாஹ் ஒருவன் என்று அறிந்திருக்கக்கூடிய மனிதன், அவன் ஒருவன் தான். அவன் ஒருவனாக இருந்தால் மட்டுமே உலகம் சீராக இயங்கும், எல்லாம் சரியாக நடக்கும். அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை அறிந்திருக்கக்கூடிய மனிதனோ அவன் அல்லாத ஒன்றினை வணங்குவது ஆச்சரியத்தை தருகிறது என்கிறார்கள் இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏழாவது அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கத்தை பற்றி அறிந்த மனிதன், சொர்க்கத்தினுடைய சுகங்கள், அதனுடைய இன்பங்கள், அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியங்கள், இவைகளையெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய மனிதன் உலகத்தினுடைய செல்வங்களை சேர்ப்பது, உலகம் சார்ந்த செல்வங்களை சேர்த்து கொண்டே இருப்பது என்பது ஆச்சரியத்தை தருகிறது. நல்ல வழிகளில் செலவு செய்யாமல், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்காமல், உதவாமல், இறை வழியில் இறை பொருத்தத்திற்காக வேண்டி செலவு செய்யாமல் அவன் சேகரித்துக் கொண்டே இருப்பது ஆச்சரியத்தை தருகிறது என்று இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் மரணத்தை குறித்து உண்டான சிந்தனையை முன்னிறுத்தி நாம் செயல்படுத்துவோமையானால் நிச்சயமாக அது நன்மையின் பக்கமே நம்மை இழுத்துக் கொண்டு செல்லும். மரணத்தை அதிகமாக நினைவு கூற வேண்டும். நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய, நிகழக்கூடிய மரணங்களை குறித்து உண்டான சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். மரணங்கள் எல்லோருக்கும் உண்டு. திடீரென ஏற்படக்கூடிய மரணத்தில் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் வழிகாட்டுதல் முறைகள் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், நீண்ட ஆயுளை கேட்கணும், நிறைந்த அமல்கள், நல்ல அமல்கள் செய்வதற்கான பாக்கியத்தை கொடுத்து கேட்கணும். இந்த உலகத்தில் நான் செய்யக்கூடிய அமல்களில் ஒன்றாவது உன்னுடைய அருளின் பக்கம் என்னை நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு அமலை நான் செய்யாமல் இந்த உலகத்திலே என்னை மரணமாக்கி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். ஒரு அமலாவது உன்னுடைய அருளின் பக்கம் என்ன செய்யணும், நெருக்கி வச்சிடணும். அப்படி ஒரு அமலை செய்யாமல் இந்த உலகத்தில் இருந்து என்னை மரணமாக்கி விடாதுன்னு அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். ஏன்னா எப்போது வேண்டுமானாலும் மரணம் என்பது ஏற்படலாம். நம் அல்லாஹ்விடத்திலே மரணத்தினுடைய நேரத்தை இலகுவாக்கு, நன்மையாக்கு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கணும். நல்ல மரணத்தை கொடு என்று நாம் கேட்க வேண்டும். மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அருமையானவர்களே, திடீரென ஏற்படக்கூடிய மரணங்களை குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முன்வைக்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை மௌத்துல் ஃபுஜா வராஹத்துல் மூமின். திடீரென ஏற்படக்கூடிய மரணம் மூமின்களுக்கான அமைதி, ராஹத்து என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கான ஒரு அமைதி, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வஅஹதத்துல் அஸஃபில் ஃபாஜிரி, பாவிகளுக்கு அது துக்கமானது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தௌபாவிற்கான வாய்ப்பு இல்லாமல் மரணத்தை அவர்கள் தழுவுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு அது துக்கமானது, பாவிகளுக்கு துக்கமானது, மூமின்களுக்கு அது ராகத்தானது என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இழப்புகளை, நம்முடைய குடும்ப உறவுகளில் மரணம் நிகழ்கின்ற பொழுது அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நம்மில் மரணித்தவர்களுடைய விஷயத்தில் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க நாம் தேடிக்கொண்டிருக்க வேண்டும். அவர்களை குறித்து பேசுவதாக இருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதுகுரு மஹாசின மௌதாக்கும், உங்களில் மரணித்தவர்களுடைய விஷயத்தில் நல்லதை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவரை குறித்து நாம் அறிந்த நல்ல விஷயங்களை மட்டுமே நாம் பேச வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இரண்டு பக்கங்களும் உண்டு. அவர் நன்மையாகவும் இருந்திருப்பார், நல்லதை செய்திருப்பார், மறுபக்கத்தில் சில பாவச் செயல்களும் இருக்கத்தான் செய்யும். மனிதனுடைய வாழ்க்கையில் யதார்த்தம் இது. இங்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மரணித்தவர்களை குறித்து நீங்கள் பேசுவதாக இருந்தால் நல்லதை மட்டுமே பேசுங்கள் என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி, இந்த ஹதீஸ் நமக்கு ஒன்றை சொல்லித் தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்றால் நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும்
நம்மை குறித்து நம்மை சார்ந்தவர்கள், நம் உறவில் உள்ளவர்கள், நம் நட்பு வட்டாரத்தை சார்ந்தவர்கள் நம்மை குறித்து பேசுகின்ற பொழுது நல்லதை அவர்கள் பேசுவதற்கான நிலையில் இந்த உலகத்தில் அல்லாஹ் அளித்த இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தினுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நமக்குரிய பாடமாக எடுத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நம்முடைய உறவுகளில் யாரெல்லாம் மரணத்தை அடைந்திருக்கிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது விசாலமான கருணையின் காரணத்தினால் அவர்கள் அனைவர்களை மன்னித்து அவர்களுடைய மன்னரை அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக ஆக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.